ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் ஆன் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் யூனிட் 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த டாப்பிக்கில் கடந்த 6 வருஷத்தில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கேள்வி 1, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1885. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியர்களோட குறையை தெரிவிக்க ஒரு முறையான அமைப்பு வேணும் அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1885 டிசம்பர் 28. இந்த தோற்றுவிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இவர் இந்தியர் கிடையாது, ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி. கேள்வி 2, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ.ஓ. ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். எந்த ஆண்டு? டிசம்பர் 28, 1885. இவர் ஒரு ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி. கேள்வி 3, ஐஎன்சி உருவாவதற்கு முன்னோடியாக இருந்த அமைப்பு எது? ஐஎன்சி உருவாவதற்கு முன்னோடியாக இருந்த அமைப்பு எது? இங்கே ஐஎன்சிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் தான். சும்மா சிம்பிளாக இருக்கணுங்களுக்காக ஐஎன்சின்னு வச்சுருக்கேன். கேள்வி 3, ஐஎன்சி உருவாவதற்கு முன்னோடியாக இருந்த அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய தேசிய மாநாடு. இந்த இந்திய தேசிய மாநாடு பார்த்திங்கன்னா 1883 சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பின்னாடி 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டவுடன் அதோட போய் இணைஞ்சிருக்கும். கேள்வி 4, 1884 ஏ.ஓ. ஹியூம் சென்னையில் எந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்? 1884 ஏ.ஓ. ஹியூம் சென்னையில் எந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்மஞான சபை. 1884 சென்னை அடையாறில் இந்த பிரம்மஞான சபை கூட்டம் நடந்திருக்கும். இதுக்கு ஏ.ஓ. ஹியூம் தலைமை தாங்கியிருப்பார். பிரம்மஞான சபை பார்த்திங்கன்னா 1875 நியூயார்க்கில் மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி மற்றும் கார்னல் ஆல்காட் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். கேள்வி 5, ஐஎன்சி உருவான போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஐஎன்சி உருவான போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டர்பின் பிரபு. இவர் இந்தியாவோட வைஸ்ராயா 1884 1888 வரைக்கும் இருந்திருப்பார். இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 1885 3ஆம் பர்மியர் போர் மூலம் பர்மா பிரிட்டிஷ் கீழே இணைச்சிருப்பாங்க. இவர் வைஸ்ராயா இருந்தப்போ தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இவர் அதை என்னென்னு விமர்சிச்சிருப்பார்னா நுண்ணிய சிறுபான்மையினர் அமைப்பு, மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அப்போதைக்கு தோற்றுவிக்கப்பட்ட போது மேல்தட்டு மக்கள் தான் இருக்காங்க, இது ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரதிநிதித்துவப்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். கேள்வி 6, காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு, சேஃப்டி வால் தியரி யாரால் முன்வைக்கப்பட்டது? காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு யாரால் முன்வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வில்லியம் வெடர்பன். இந்த வில்லியம் வெடர்பன் யாருன்னா ஏ.ஓ. ஹியூமோட வாழ்க்கை வரலாறு இவர் தான் எழுதியிருப்பார். 1857 நடந்த பெரும்புரட்சி மாதிரி இந்தியாவோட அதிருப்தி திரும்பவும் புரட்சியை வெடிக்காமல் இருக்க ஒரு சேஃப்டி வால்வு தேவை, சேஃப்டியாக அந்த அதிருப்தியை நம்ம கடத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான், இந்த பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஎன்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். கேள்வி 7, இங்கே 5 மாறி இருக்கு, ஆனால் அது 7வது கொஸ்டின் தான். இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்ககால முக்கிய நோக்கங்கள் மற்றும் கோரிக்கைகளும் சரியானவை எவை? இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்ககால முக்கிய நோக்கங்கள் மற்றும் கோரிக்கைகளில் சரியானவை எவை? கீழே 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். 2வது, நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். 3வது, நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிப்போம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே கரெக்டு தான். ஆப்ஷன் டி, அரசில் இந்திய பிரதிநிதிகளிடம் என்னன்னா சட்டம் இயற்றும் இடத்துல இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக இருந்துச்சு. சாதி மதம் கடந்து இந்தியர்களோட ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருந்துச்சு. பொது கருத்துனால் நம்ம காங்கிரஸ் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்காங்களோ நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி 3மே சரி.
கேள்வி 8. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது? 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது? 1. இந்திய தேசியத்தை பரப்புதல். 2. இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல். 3. நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டங்களை நீக்குதல். 4. கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இது 4மே கரெக்டு தான். ஸோ எல்லாமே கரெக்டு, இங்கே ஆப்ஷன் இல்லை, அனைத்தும் சரிங்கிறது தான் ஆன்சர். 4மே கரெக்டு தான். கேள்வி 7. ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது என கூறியவர் யார்? ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பேராசிரியர் மூன். இவர் கருத்துப்பணி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை சுரண்டாலும் அவர்கள் உருவாக்கின ரயில்வே, தந்தி மற்றும் அந்த நிர்வாக முறை இந்தியர்களை இணைக்க தான் பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இவர் கருத்து. கேள்வி 8. 1885இல் காங்கிரஸின் முதல் பொதுச் செயலராக ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர் யார்? 1885இல் காங்கிரஸின் முதல் பொதுச் செயலராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம் தான் காங்கிரஸை தோற்றுவிச்சிருப்பார். இவர் தான் பொதுச் செயலராகவும் இருந்திருப்பார். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1885லேருந்து 1906 வரைக்கும் பொதுச் செயலராக இருந்திருப்பார். கேள்வி 9. காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. டபிள்யூசி பானர்ஜி தான் ஃபஸ்ட்டு தலைவர். காங்கிரஸோட முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். ஆக்சுவலாக பூனாவில் தான் நடக்கிறதா இருந்திருக்கும். அங்கே காலரா நோய் பரவனால பம்பாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இது எங்கே நடந்திருக்கும்னா ஒரு கல்வி சாலையில் தான். அந்த கல்வி சாலை பேர் கோகுல்தாஸ் தேஜ்பால். இது ஒரு சமஸ்கிருத கல்வி சாலை. கேள்வி 10. 1885இல் காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டதற்கான முதன்மை காரணம் என்ன? 1885இல் காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டதற்கான முதன்மை காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, காலரா நோய் பாதிப்பு. ஃபஸ்ட்டு பூனாவை தான் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அங்கே காலரா நோய் பரவனால மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் கூட்டத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி. டிசம்பர் 28லேருந்து 31 வரைக்கும் 1885 நடந்திருக்கும். கேள்வி 11. ஐஎன்சி முக்கிய மாநாடுகள் மேட்ச் த ஃபாலோயிங்க. லெஃப்ட் சைடு மாநாடு அது நடைபெற்ற ஆண்டு, ரைட் சைடு யார் தலைமை தாங்கினான்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏ, பம்பாய் 1885. இதுதான் முதல் மாநாடு. முதல் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் தலைமை தாங்கினார். பி கல்கத்தா 1886. ஆக்சுவலாக கல்கத்தாவில் தான் 2வது மாநாடு நடந்திருக்கும். 2வது மாநாடுக்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவரோஜி. மெட்ராஸ் 1887. இது 3வது மாநாடு. இது யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. நம்ம சென்னை மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றிருக்கோம். 4வது அலகாபாத் 1888. இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா ஜார்ஜ் யூல். முதல் ஐரோப்பிய தலைவர் காங்கிரஸ்க்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 4321. கேள்வி 12. அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது என உத்தரவிட்ட வைசிராய். அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது என உத்தரவிட்ட வைசிராய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டர்பின் பிரபு. இவர் தான் அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருப்பார். காங்கிரஸ் முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட போதும் வைஸ்ராயாக இவர் தான் இருந்திருப்பார். மேலும் இவர் என்ன விமர்சனம் வச்சுருப்பாருன்னா, காங்கிரஸ் ஒரு நுண்ணிய சிறுபான்மையினர் மட்டுமே பிரதிபலிக்குது, இது இந்தியா ஃபுல்லாக பிரதிநிதிக்கப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுருப்பார். கேள்வி 13. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பத்ருதீன் தியாப்ஜி. பத்ருதீன் தியாப்ஜி தான் 1987ஆம் ஆண்டு, அதாவது 3வது மாநாடுக்கு சென்னை ஆயிரம் விளக்கு மக்கீஸ் தோட்டம் அதில் நடந்த மாநாடுக்கு அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். கேள்வி 14. 1885 நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1885 நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 72 பிரதிநிதிகள்.
ஃபஸ்ட்டு கூட்டம் பார்த்திங்கன்னா 1885 நடந்ததுன்னா மும்பையில் பூனாவில் நடக்கிறதா இருந்திருக்கும். அங்கே காலரா நோய் ஸ்ப்ரெட் ஆனதுனால மும்பைக்கு மாற்றிருப்பாங்க. அதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து WC பானர்ஜி. இதில் வந்து 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 22 பேர் வந்து மெட்ராஸ் மாநிலத்திலேருந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில். கேள்வி 15. இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான முதல் ஐரோப்பியர் அல்லது ஆங்கிலேயர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான முதல் ஐரோப்பியர் அல்லது ஆங்கிலேயர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜார்ஜ் யூல். அவர் தான் 4வது மாநாடுக்கும் தலைமை தாங்கியிருப்பார். 1888 அலகாபாத்தில் நடந்த மாநாட்டுக்கு அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். ஹியூமும் ஒரு ஐரோப்பியர் தான், ஆனால் வந்து தலைவராக பொதுச் செயலாளராக தான் இருந்தார். கேள்வி 16. மகாத்மா காந்தி பங்கேற்ற மற்றும் தலைமை தாங்கிய மாநாடுகள் குறித்து கூற்றுகளில் எது சரி? மகாத்மா காந்தி பங்கேற்ற மற்றும் தலைமை தாங்கிய மாநாடுகள் குறித்த கூற்றுகளில் எது சரி? பார்த்திங்கன்னா 1901 கல்கத்தா அமர்வில் காந்தி முதலில் காங்கிரஸ் வழியில் தோன்றினார். இது கரெக்டு தான். 1924 பெல்காம் காந்தி தலைமை தாங்கிய ஒரே மாநாடு. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரிதான். 1901 பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் காந்தி வந்து ஒரு பிரதிநிதியாக மட்டும்தான் கலந்துருப்பார், தலைமை தாங்கியிருக்க மாட்டார். அந்த அமர்வுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா டின்சா வாச்சா தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அவர் வந்து இந்த காங்கிரஸை தோற்றுவிச்சவர்கள் அவரும் ஒருத்தர். 1924 பெல்காம், இப்போ பெலகவி கர்நாடகா பகுதி, அதில் நடந்த அமர்வுக்கு தான் காந்தி வந்து தலைமை தாங்கியிருப்பார். கேள்வி 17. 1920 நாக்பூரில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? 1920 நாக்பூரில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, விஜயராகாச்சாரியார். இந்த விஜயராகாச்சாரியார் வந்து சேலத்தை சேர்ந்தவர். தென்னிந்தியாவின் சிங்கம் என்று அழைக்கப்படுவர். இவர் தலைமை தாங்கிய அமர்வு வந்து 35வது காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டில் தான், இது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுனா, இந்த மாநாட்டில் தான் காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். கேள்வி 18. 1914ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? 1914ஆம் ஆண்டு சென்னையில், அதாவது அப்போ மெட்ராஸ் மாகாணம் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பூபேந்திரநாத் போஸ். இது வந்து 29வது அமர்வு 1914ஆம் ஆண்டு, அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ நடந்திருக்கும். இது சென்னையில் நடந்திருக்கும், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்திருக்கும். இதற்கு தலைமை தாங்கியவர் வந்து பூபேந்திரநாத் போஸ். கேள்வி 19. காங்கிரஸின் 27வது மாநாடு நடைபெற்ற இடம் எது? காங்கிரஸின் 27வது மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாங்கிப்பூர், பீகாரில். 1912 பீகாரில் பாங்கிப்பூரில் 27வது காங்கிரஸ் அமர்வு நடைபெற்றது. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிங்க முத்துலோக்கர். கேள்வி 20. ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? ஆன்சர் வந்து ABC 3, லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். காங்கிரஸ் மிதவாத போக்குக்கு மாறாக தீவிர கொள்கையை ஆதரித்தாங்க. சுயராஜ்யம், சுதேசி பொருட்களை பயன்படுத்துறது, பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தல், இது மாதிரி தீவிர கொள்கைகளை அவங்க பின்பற்றுறாங்க.